என் அன்பு குழந்தையே, உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காகத்தான் உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த அம்மாவின் வாக்கானது நீ கண்ணில் படும் வரை அவர்களால் இந்த வாக்கினை முழுமையாக கேட்க முடியும். இந்த வாக்கினை முழுமையாக சொல்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், என் பிள்ளைக்கு எதிராக சிலர் சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சதியானது வெற்றியடைய வேண்டும் என்று இந்த அம்மாவிடமே வந்து வழி கேட்டு கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க பிள்ளையே, நீங்கள் சதி செய்கின்றீர்களா என் பிள்ளைக்கா? அதுவும் என்னுடைய உதவி வேண்டும் என்றா கேட்கின்றீர்கள்? இது என் அன்பு பிள்ளையிடம் நான் தெரிவிக்க வேண்டும் என்று இன்று உன்னிடத்தில் வந்து அனைத்து விஷயத்தையும் நான் சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, இந்த பதிவினை நீ கேட்க வேண்டும் என்று முழுமையாக கேட்க வேண்டும். ஏனென்றால் என் தங்கம் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய நிலை வந்துவிட்டது. இன்னும் ஒரு வார காலகட்டத்தில் ஒரு சிலர் நபர் உன்னை தேடி வரலாம். அல்லது நீ வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஒரு சிறு பிரச்சனை ஏற்படலாம். அதிலிருந்து உன்னுடைய பதவியினை விலக்கி அவர்கள் அந்த பதவியில் இருக்க உனக்கு செய்வினைகளை செய்யலாம். என் தங்கமே, அதனால்தான் சொன்னேன் உனக்கு பின்னால் சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது என்று. என் தங்கமே, நான் சொல்வதை உன் இல்லத்தில் நீ உடனடியாக செய்துவிட வேண்டும். இப்பொழுது உன்னை எச்சரிக்கைப்படுத்தவும் நீ கவனமாக இருக்கவும் நான் சொல்வதை கேட்டு உன் இல்லத்தில் இதை செய்துவிட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து அத்தனையையும் நீ விலக்கி வைத்து விடுவாய். நீ காப்பாற்றிக் கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. அதனால் என் தங்க பிள்ளையே, காப்பாற்றுவதற்கு இந்த அம்மா வந்திருக்கின்றேன். அதை கடைபிடித்து உன்னுடைய கடமை அல்லவா? இந்த அம்மாவினுடைய வாக்கை முழுவதுமாக கேட்டு எந்த விஷயம், எதை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று அனைத்தையும் தெரியப்படுத்தப் போகின்றேன். அதனால் நீ தைரியமாக அனைத்தையும் கேட்க வேண்டும். ஒரு சில நபர்கள் உன் பின்னால் சூழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த நபர்கள் உன்னுடைய வேலையில் நீ சில விஷயத்தை செய்து அந்த வேலையில் உன்னை அமர வைக்காமல் அவர்கள் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில நபர் உன் உறவை அவருடைய உறவாக மாற்ற வேண்டும் என்று சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக உன்னுடைய உறவை நிரந்தரமாக பிரிக்க வேண்டும் என்றும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீ காலமெல்லாம் கண்ணீர் சிந்த வேண்டும் என்றும் இனி சேர்ந்து வாழக்கூடாது என்றும் திட்டம் தீட்டி கொண்டிருக்கின்றார்கள். இதுபோல கெடுதல் செயல்களை செய்யக்கூடிய நபர்கள் யாருக்கு தெரியுமா? உன்னுடன் இருந்து கொண்டு உன்னுடைய பணத்தையும் சொத்தையும் அபகரிக்க வேண்டும் என்று சிலர் சூழ்ச்சி செய்கின்றார்கள். அது வேறு யாரும் அல்ல, உன்னுடைய உறவினர்கள்தான். உனக்கு அவர்கள் செய்வினை செய்து உன் கதையை முடித்துவிட்டால் அதன் பிறகு உன்னுடைய சொத்துக்களை அனுபவிக்கலாம் என்று பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். யாரேனும் காரணம் கேட்டால் நீண்ட நாட்கள் உடல்நிலை சரியில்லாமல் ஏதோ நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்துவிட்டார் என்று சப்பை கட்டி உன் கதையை முடிக்கப் போகின்றார்கள். என் அன்பு பிள்ளையே, இதில் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் நீ கவனமாக இருக்க வேண்டும். என் தங்கமே, ஒரு சில நாட்களாக இந்த அம்மாவினை வணங்கி கொண்டு அவர்கள் வருகின்றார்கள். அதனால் ஏமாற்றுபவர்கள், துரோகம் செய்பவர்கள், கெடுதல் செய்பவர்கள் அனைவரையும் உன் கண்ணில் நான் ஏற்கனவே காட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அதனால் ஒரு சில குழந்தைகள் இப்படியா எனக்கு துரோகம் செய்தாய் என்று அவர்களை எதிர்த்து நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதை செய்து விட்டாய் அல்லவா? இனி என் வாழ்க்கையில் நீ வேண்டாம். என் வாழ்க்கையில் நிரந்தரமாக இந்த அம்மா என் தீயவர்களை எல்லாம் அடையாளம் காட்டி கொடுத்து விட்டாள் என்று
கொடுத்த பிறகு, நீ அவர்களை சதி செய்த பிறகு, அவர்களை அடையாளம் கண்டு உன்னுடைய வாழ்க்கையை விட்டு எந்த உறவும் வேண்டாம் என்று நிரந்தரமாக விரட்டி அடித்து விட்டாய் அல்லவா? இனி என் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ இருக்கக்கூடாது என்று அவர்களை ஒதுக்கிவிட்டாய் அல்லவா? ஆனாலும் எந்த வகையிலாவது உன் கதையை முடிக்க வேண்டும். உன் சொத்துக்களும் பணங்களும் பொன் பொருள்களும் அவர்கள் அபகரிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டிருந்ததை நீ தெரிந்து கொண்ட காரணத்தினால் அவர்கள் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே. அந்த முயற்சி என்ன தெரியுமா? இப்பொழுது செய்வினைகள் செய்து உன் கதையை முடிக்க வேண்டும் என்று சதி செய்து இருக்கின்றார்கள். எனவே என் தங்க பிள்ளையே, நீ மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ யாருக்கெல்லாம் தீய மனிதர்கள், கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் என்று தண்டனை கொடுத்து இருக்கின்றாயோ, தண்டனை கொடுத்து அனுப்பினாயோ, அவர்களை ஒரு நாளும் நீ நம்பிவிடாதே. ஏனென்றால் ஒவ்வொரு நபர்களும் நல்லவர்கள் போல நாடகம் ஆடுவார்கள். அதுவும் இந்த ஒரு வாரத்தில் அவர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும் தயாராக இருப்பார்கள். ஆனால் என் தங்க பிள்ளையே, அவர்களை ஒரு பொழுதும் நீ நம்பிவிடாதே, மன்னித்தும் விடக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் மாயம் செய்து உன் வாழ்க்கையை மாயமாக்க மன்னிப்பு கேட்கின்றார்கள் என்பதனை நீ மறவாதே. அதனால் என் தங்கமே, ஒவ்வொரு தருணமும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களும் பொய்யான காரியங்கள்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்கத்தான் இதை செய்கின்றார்கள் என்பதனை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அவர்கள் நல்லவர்களாக மாறிவிட்டார்கள். இந்த ஒரு முறை மன்னித்து விடுவோம் என்று நீ மன்னித்து வாழ்நாள் முழுவதும் அந்த தவறினை நீ செய்து விடாதே. அந்த தவறினை மட்டும் நீ செய்துவிட்டால் நிச்சயமாக அவர்களிடம் நீ ஆபத்தில் சிக்கிக்கொள்வாய். ஆபத்தில் மாட்டிக்கொண்ட பிறகு இந்த அம்மாவினால் எதுவும் செய்ய முடியாமல் போய்விடும். இவ்வளவு சொன்ன பிறகும் இந்த அம்மா என் பேச்சினை நீ கேட்காமல் நீயாக மாட்டிக்கொண்டாய். ஆனால் இந்த அம்மாவினால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இன்னும் ஒரு வாரத்திற்கு யாரெல்லாம் உன்னை ஏமாற்றினார்களோ, யாரெல்லாம் உனக்கு துரோகம் செய்தார்களோ, அது மட்டுமல்லாமல் உன்னை காட்டி கொடுத்தார்களோ, உன்னிடத்திலே வந்து உனக்காக வேண்டி வந்தேன், இந்த கயிறை கட்டிக்கொள், இந்த திருநீரை எடுத்துக்கொள், இந்த எலுமிச்சைம்பழத்தை வைத்துக்கொள், இதை சாப்பிடு, உனக்காக கோவிலிலிருந்து வாங்கி வந்தேன் சாமி பிரசாதம், இதை வீட்டில் வைத்துக்கொள் என்று யாரிடமோ உன்னிடமோ அல்லது உன் குழந்தைகளிடமே கொடுத்தால் நிச்சயமாக அதை உடனே நீ வாங்கிவிட வேண்டாம் என் தங்கமே. இவர்கள் திருந்திவிட்டார்கள் என்று இவர்களை நீ நம்பி மோசம் போய்விடாதே. அப்படி நம்பிவிட்டால் நிச்சயமாக நீ மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொள்வாய் என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன். நான் சொன்ன விஷயங்களை நீ தெளிவாக கேட்டுக்கொண்டாய் அல்லவா? இனி நடக்க இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் உனக்கு விடிவு காலம் பிறந்துவிட்டது. இதிலிருந்து நீ கவனமாக இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு. இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டுதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.